எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/5/2026 வைகாசி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கார். குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பதும், தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், நீண்ட நாளாக இருந்த மன கஷ்டங்களும் சங்கடங்களும் படிப்படியாக குறைவதும், தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பழைய கடன்கள் பைசலாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக பெரும் ஏற்றமும் பெரும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், குறைஞ்சபட்சம் பிள்ளைகளுடன் கோபதாபத்தில் இல்லாமல் இருப்பதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு எதிராக இருப்பதை போல் காணக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் ஒரு சங்கடங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். மனபாரங்கள் குறைவதற்குண்டான முயற்சியை உடனிருப்பவர்கள் மூலியமாக செய்து கொள்வது முக்கியமான அமைப்பு. தான் உண்டு தன் வேலையை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த சிக்கல்களை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் தேவையான அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இதில் இடம் விட்டு இடம் சொல்லக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்த்த அற்புதம் நடைபெறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில் ரீதியாக டக்கென்று நல்லதும் சந்தோஷமும், தொழில் ரீதியாக பயணங்கள் வரவேற்கத்தக்க
பயணங்களாக காணப்படுகிறது. இளம் வயதினர்களுக்கு நல்ல நேரமும் நல்ல சந்தோஷமும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் லாபம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மிக மிக அடுத்த வருடம் வரை கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக இரவு மணி 9:24 வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் எதிர்பார்க்காத புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் இழுபறியாக இருந்த சிக்கல்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு. உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டாலும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் இரவு மணி 9:25 சந்திராஷ்டிரமத்திற்கு உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்வது யோக பலத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.